ஒரு மரம் வளரும் போது வறண்ட மண் கூட மீண்டும் உயிர் பெறும். மரம் காற்றை சுத்தப்படுத்துகிறது. மனிதனுக்கு மட்டுமல்ல, மண்ணுலகுக்கே மரங்கள் வரங்கள். இந்த ஆழ்ந்த புரிதலோடு மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ முன்னெடுக்கப்பட்டதுதான் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன். நிறைய மரங்களை வளர்த்து பசுமையை மலரச் செய்யுங்கள். இந்த பூமியை சிறப்புமிக்க வாழ்விடமாக மாற்றி உங்கள் சந்ததியினர் இனிமையாக வாழ உதவுங்கள் என தனக்கு 90வது வயது நிறைவடையும் தினத்தில் தன்னை சந்திக்க வந்த பக்தர்களை பார்த்து இப்படி சொன்னார் பேரூராதீனம் தவப்பெருந்திரு சாந்தலிங்க அடிகளார். அந்த வேண்டுகோளை ஒரு கட்டளையாக ஏற்றுக்கொண்ட திரு ஸ்கை சுந்தர்ராஜன் மற்றும் அவரை போல இயற்கை மீது அக்கறை கொண்ட சில நல்ல உள்ளங்கள் 2015ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி பல்லடம் மண்ணில் ஒரு சிறிய விதையை விதைத்தனர். அந்த விதை இன்று ஒரு பெரிய பசுமை இயக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாளைய சமுதாயத்திற்கு இந்த வனத்தின் அவசியத்தை உணர்ந்த துணைத் தலைவர் திரு கணேஸ்வர் அவர்கள் கோவை திருச்சி நெடுஞ்சாலையில் இருக்கும் அவரது 18 ஏக்கர் நிலத்தை அன்புடன் வழங்க இந்த வனாலயம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டது. 21/1/2019 தைப்பூச தினத்தில் பேரூர் ஆதீனம் முனைவர் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் கட்டிடத்தை திறந்து வைத்து அருளுரை வழங்க நம் வனாலயத்தின் பசுமை போற்றும் அறப்பணி முழு வீச்சில் துவங்கப்பட்டது. இந்த உலகம் நமக்கு கிடைத்த ஒரு பரிசு அல்ல, நாளைய சந்ததியினருக்கு பாதுகாத்து ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஒவ்வொருவரின் மனதிலும் விதைப்பதே நம் வனத்தின் முதல் கொள்கை. மாசற்ற வாழ்வு இருக்க வேண்டுமானால் அதற்கு மிக மிக முக்கியம் மரங்கள். பசுமையை பாதுகாப்பது மட்டுமல்ல, புதிய பசுமையை உருவாக்க வேண்டும். இதுவே நம் வனத்தின் 2ஆம் கொள்கை. 3வது உலக போருக்கு காரணம் தண்ணீர் என உலக நாடுகள் பேசிக் கொண்டிருக்கின்றன. அதனால் மழை நீரை சேமிப்பது, நீர்வளத்தை காப்பது, அதுதான் நம் வனத்தின் 3ஆம் கொள்கை. இங்கு கழிவு என்று எதுவும் இல்லை. இயற்கை கழிவையும் சரியான முறையில் பயன்படுத்தினால் அதுவும் ஒரு வளம்தான். இயற்கை கழிவுகளை உரமாக்கி மலடான மண்ணை மீட்டெடுப்பதே நம் வனத்தின் 4ஆம் கொள்கை. மட்காத கழிவுகளான பிளாஸ்டிக் பொருட்களை மாணவர்களிடமிருந்து சேகரித்து அதிக அளவில் பிளாஸ்டிக் பொருட்களை வழங்கும் மாணவர்களை பரிசுகள் வழங்கி ஊக்குவிக்கிறது நம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன். ஒரு காலத்துல உணவே மருந்து, ஆனா இன்னைக்கு மருந்தே உணவு. மண்ணை காக்கிற இயற்கை வேளாண்மை தான் மனிதனையும் காக்கும். இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்து நஞ்சில்லா உணவுன்னு நாளைய சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதுதான் நம் வனத்தின் 5 கொள்கைகளில் ஒன்று. இந்த 5 கொள்கைகள் தான் வனம் அமைப்பின் இதயம். நம்முடைய வாழ்வியல் முறையை இயற்கையோடு இணைத்து ஆரோக்கியமான ஒரு சூழலை நாளைய சமுதாயத்திற்கு விட்டு செல்ல வேண்டும் என்ற பெரிய பொறுப்புடன் செயல்படும் ஒரு மக்கள் இயக்கம்தான் வனாலயம். மரங்களை ஏறடா வெட்டி வீழ்த்துகிறாய் என்று கேட்பதுதான் வனத்தின் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லத்தான் வனம் பிறந்திருக்கிறது. 2015ஆம் ஆண்டு வனம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை 9 லட்சத்திற்கும் மேலான மரக்கன்றுகளை நட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் அடையாளமான பனை மரங்களை 13 லட்சத்திற்கும் மேலான பனை விதைகளை விதைத்திருக்கிறது வனம். 12,000த்திற்கும் மேற்பட்ட பனை நாற்றுகளையும் நட்டிருக்கிறது. வெறும் நடவு செய்வதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் நட்ட மரங்களை பராமரிப்பதற்காக 120ற்கும் மேற்பட்ட வனத்திட்ட பகுதிகளை பாதுகாத்து வருகிறது வனம். இங்கே மழையினுடைய அளவு கடந்த 10 ஆண்டுகளில் படிப்படியாக உயர்ந்து வருவதை நாம் அறிவியல் கருவியின் மூலமாக கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். 450ற்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகள்ல மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை உருவாக்கி அதனுடைய அவசியத்தை மக்களிடம் கொண்டு செல்கிறது வனம். இவை அனைத்தும் எல்லோரையும் போய் சேர வேண்டும் என்பதற்காக இதுவரை 95ற்கும் மேற்பட்ட மாதாந்திர விழிப்புணர்வு கருத்தரங்குகளும் 500க்கும் மேற்பட்ட வாராந்திர கலந்தாய்வு கூட்டங்களும் நடத்தியிருக்கிறது. இது மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் இந்த வனம் ஏற்றுக்கொண்ட கடமை. ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் வழங்கிய 75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பசுமை வாகனம் பல்லடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வனத்தின் செய்தியை வீடு வீடாக எடுத்துச் செல்கிறது. மரத்தின் மகத்துவத்தை உரக்கச் சொல்லி இன்று நாம் நடும் ஒவ்வொரு விதையும் நாளை ஒரு உயிர்காற்றின் ஆதாரமாக மாறும் என்ற நம்பிக்கையை விதைக்கிறது. மரம் நடங்கிறது ஏதோ மேடையில் நின்று பேசிட்டு போற விஷயம் இல்லை.
மண்ணில் இறங்கி நின்று மக்களோட மக்களாக செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு. இந்த பசுமை பயணத்தில் சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இணைந்து வழங்கிய ரூபாய் 35 லட்சம் மதிப்புள்ள JCB நில சீரமைப்பு மற்றும் நீர்நிலைகள் மேம்பாட்டில் நம் வனத்துடன் உறுதியான பங்களிப்பை வழங்கி வருகிறது. மிக சின்ன விஷயம் செஞ்சு பூமிக்கு மிகப்பெரிய பலன் தரக்கூடிய விஷயம் இந்த மரம் நடுறதா தான் இருக்கும். நம் வனம் அரசு நிறுவனங்கள் மற்றும் வேளாண் கல்லூரிகளுடன் இணைந்து 100க்கும் மேற்பட்ட அபூர்வமான மர வகைகளை கொண்ட நாற்று பண்ணைகள் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு செடியும் அறிவியல் முறையில் வளர்க்கப்பட்டு அக்கறையோடு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இயற்கையோடு நம் கலாச்சாரத்தை இணைக்கும் ஒரு உன்னத இடமாக திகழ்கிறது இந்த வனாலயம். இது வெறும் மரங்கள் இல்லை, இயற்கை, ஆன்மீகம், அறிவியல் என இம்மூன்றும் சேரும் இடம். நட்சத்திர வனம். இங்கு 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு மரம் இருக்கிறது. ஒரு மனிதன் தான் பிறந்த நட்சத்திரத்திற்குரிய மரத்தை நட்டு பராமரிக்கும் போது அந்த மரத்தின் இயற்கை ஆற்றல் அம்மனிதனுக்கு மெதுவாக ஒரு நேச்சுரல் ஹீலிங் தர ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு ராசிக்கும் அதன் தன்மைக்கு ஏற்ற ஒரு மரம் உண்டு. நம் முன்னோர்கள் சொன்ன ஆன்மீகத்திற்கு பின்னால் ஒரு பெரிய அறிவியல் இருக்கிறது. அந்த அறிவியலின் வடிவம்தான் இந்த வனாலயம். மரம் ஒரு வரம் நிகழ்வின் மூலம் ஒரு குழந்தையின் பிறப்பு, பெயர் வைக்கும் தினம், பிறந்த நாள், திருமணம் என மனித வாழ்வின் ஒவ்வொரு முக்கிய மகிழ்ச்சியான தருணத்தையும் ஒரு மரக்கன்றாக மாற்றி அதை மண்ணில் நிலைக்கச் செய்கிறோம். சுற்றுச்சூழலில் மட்டுமல்லாமல் மக்களின் உடல் நலத்திலும் நம் வனத்துக்கு அக்கறை இருக்கிறது. சுமார் 1 கிலோமீட்டர் நீளத்தில் அதிக ஆக்சிஜனை வாரி வழங்கும் மூங்கில் மரங்கள் சூழ்ந்த நடைபயிற்சி பாதையை அமைத்திருக்கிறது. குழந்தைகளுக்கான விளையாட்டு பூங்கா, பெரியவர்களுக்கான உடற்பயிற்சி கூடம் என்று ஒரு வாழ்வியல் மையமாக இருக்கிறது நம் வனம். பெண்களின் தன்னம்பிக்கையை உயர்த்த 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச கும்மியாட்டம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. தினமும் பள்ளி மாணவர்கள் இங்கு அழைக்கப்பட்டு இயற்கையின் அவசியம் குறித்து நேரடியாக பயிற்றுவிக்கப்பட்டு நாளைய தலைமுறைக்கும் மரத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. வேளாண் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் மற்றும் பல்வேறு சேவை அமைப்புகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டு உலகின் பல பகுதிகளில் நடைமுறையில் உள்ள பசுமை தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு அதை நம் மண்ணில் செயல்படுத்தும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பசுமை பயணம் தொடர்கிறது. நம் வனம் மனிதநேய சேவைகளில் 15 இரத்த தான முகாம்கள் மூலம் 450 யூனிட் ரத்தம் சேகரித்து அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கியுள்ளது. மேலும் 10க்கும் மேற்பட்ட இலவச மருத்துவ முகாம்கள் மூலம் 700க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர சிகிச்சை கிடைக்க உதவி செய்துள்ளது. தொலைதூரம் கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்த நம் வனம் காட்டூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் தடையின்றி கல்வி கற்க பள்ளி பேருந்து வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது. அன்று சில பேர் சேர்ந்து விதைத்த கனவு இன்று 1200 அறங்காவலர்கள், 3000க்கும் மேற்பட்ட வனம் காவலர்கள் என்று வளர்ந்து நிற்கிறது. இது வெறும் எண்ணிக்கை அல்ல, இது ஒரு நம்பிக்கை. இந்த வனம் இவர்களுக்கு முறையான பண்பு பயிற்சியையும் இயற்கை மேல் ஒரு உண்மையான அக்கறையையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. தமிழக அரசின் சுற்றுச்சூழல் விருது உட்பட பல கௌரவங்கள் தேடி வந்தாலும் மக்களின் ஆதரவே வனத்தின் மிகப்பெரிய பலம். வனம் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் விதமாக மண்ணை வளமாக்க கழிவுகளை கொண்டு இயற்கை முறையில் உரம் தயாரிக்கும் பயோசார் உரக்கிடங்கு மலடான மண்ணையும் மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. நம் பாரம்பரியத்தின் அடையாளமான பசுக்களை போற்றும் கோசாலையை உருவாக்க முயற்சி செய்து வருகிறது. பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் இணைத்து ஒரு கூட்டு திருமண கூடத்தை உருவாக்கி இருக்கிறது நம் வனம். இங்கு ஒரே நேரத்தில் பல ஆயிரம் பேருக்கு தரமான சுத்தமான உணவை தயார் செய்யக்கூடிய அதிநவீன சமையற்கூடம், சுகாதாரமான உணவு தயாரிப்பு, பாதுகாப்பான குடிநீர், முறையான கழிவு மேலாண்மை என்று அனைத்தும் இங்கு சரியாக திட்டமிடப்பட்டு செயல்பட்டு வருகிறது. வனத்தின் இன்னொரு முக்கிய அடையாளம் வனாலயம் ரீட்ரீட். இது வெறும் கெஸ்ட் ஹவுஸ் மட்டுமில்லை, இயற்கையின் மடியில் அமைந்த ஒரு மன அமைதிக்கான இடம். மரங்கள் சூழ இயற்கைக்கு நடுவில் ஒரு தங்குமிடம். குடும்பத்தினருடன் வந்து தங்கிவிட்டு போகவும் தியானம், யோகா, பசுமை ஆராய்ச்சி செய்பவர்களுக்கும் இது ஒரு தவிர்க்க முடியாத இடமாக இருக்கும். நம் வனம் வெறும் மரம் நடுவதோடு மட்டும் நின்று விடவில்லை. நம் எதிர்கால தலைமுறை அறிவோடும் ஆரோக்கியத்தோடும் வளர வேண்டும் என்பதற்காக தன்னால் முடிந்த அத்தனை அறப்பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறது. எதிர்காலத்துல வனம் இந்தியா ஃபவுண்டேஷனோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கும் நான் ஆசைப்படுறேன். மனித குலம் ஆரோக்கியமாக வாழ
நாம் மரம் வளர வேண்டும். அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை வனத்திற்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Nature is future.